பக்கடையே போனதுனால குடி தண்ணிக்கெல்லாம் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது. அப்புறம் வெள்ளாமை விளைச்சலுக்கெல்லாம் கொஞ்சம் பதமில்லாத இருக்குது. மஞ்சவாடி கணவாய் இதுதான் திருமணி முத்தாறு ஆரம்பிக்கிற இடம். இந்த ஆற்றுல குளிச்சுட்டு தான் போவாங்களாம். அப்போது அந்த காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் உருவாகக்கூடிய திருமணி முத்தாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே ஆரம்பிக்குது, சேலம் நகரத்துக்குள்ளே வரும்போது அது எப்படி வருது, அங்கே சேலம் நகரத்துலேருந்து வெளியே போகும்போது அது எப்படி வெளியே போகுது, அதாவது கழிவு நீராக எப்படி வெளியே போகுது அப்படிங்கிறத முழுசாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஆறு விவசாய நிலங்களுக்கு போகும்போது அங்கே என்னென்ன பாதிப்புகளை உருவாக்குது அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இதே போல் தருமபுரியில் இருக்கக்கூடிய சனத்குமார் நதியை பற்றி முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்கள் கொடுத்துருந்தீங்க. அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது இன்னொரு ஆறை எடுத்து இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மென்மேலும் இது மாதிரி எனக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஊக்கமடிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சேலத்தில் இருந்து தருமபுரியில் இருக்கக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி ஊருக்கு போகக்கூடிய ரோடு. அங்கே சேர்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சவாடி கணவாய்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் திருமணி முத்தாறு தொடங்குற இடம். அந்த லாரி போகிற மேட்டுக்கு அந்தாண்ட வந்துட்டு தருமபுரி சைடு தண்ணி போகும். அந்த மேட்டுக்கு இந்த சைடு வந்துட்டு சேலத்து பக்கம் தண்ணி வந்து திருமணி முத்தாரா உருவாக்கி வரும். அந்த கணவாயில வெள்ளையப்ப சுவாமி கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் நீரோட போகுது. அந்த நீரோடையில இருந்து தான் திருமணி முத்தாறு உருவாக்கி வருது. இதுதான் அந்த நீரோட. இது எக்ஸாக்ட் பாயிண்ட் அந்த இடத்துல தான் உருவாகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 பக்கத்துல உள்ள மலைகள்ல இருக்கிற தண்ணீர் வந்து இந்த நீரோடைக்கு சேர்ந்து இந்த நீரோடையில இருந்து தான் நகரத்துக்குள்ள வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பழைய காலத்தில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு தடுப்பணை மாதிரி கட்டியிருக்காங்க தண்ணி தேக்கி வைக்கிறதுக்காக. இந்த தடுப்பணை வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வருஷம் வந்துட்டு மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி வந்துட்டு ஓடலை. இதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு தடுப்பணை மாதிரி கட்டியிருக்காங்க. புதுசுன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. தண்ணி ரொம்ப வராதனால இந்த இடம்லாம் ரொம்ப புதர் மண்டி போய் கிடக்குது. மரங்கள்லாம் நிறைய இருக்கு. பார்த்தா ஒரு ஓடை மாதிரியே தெரியாது. அதுதான் புதுசாக கட்டியிருக்கிற தடுப்பணை. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி நின்று அந்த காஞ்சி போன இடம் அங்கே தெரியும் பாருங்க உங்களுக்கு. இந்த இடங்கள்ல இருந்து தான் நம்ம திருமணி முத்தாறு பிறந்து வருது. இந்த கணவாயோட ஓரத்துல தான் இந்த சாலை அமைஞ்சிருக்குது. தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி போற சாலை. அதோட பக்கத்துல தான் அந்த கான்வாய் இருக்கு. அந்த 2 மலைகள்ல இருந்து வர தண்ணி வந்து அந்த கணவாயில சேர்ந்து அதுல இருந்து தான் ஆறு உருவாகி வருது. அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடம் ரொம்ப புதரா இருந்ததுனால உங்களுக்கு சரியா காமிக்க முடியாதனால கொஞ்சம் முன்னாடி வந்து காமிக்கிறேன். நீங்க பார்த்தா தெரியும், அந்த ரோட்டுக்கு சைட்ல அந்த ஆறு போறது தண்ணி இல்லை, அந்த ஓடை மட்டும் இருக்கு. அதை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது சேர்வராயன் மலை. இதுதான் சேர்வராயன் மலை. ரைட் சைட்ல இருக்கிறது கல்வராயன் மலை. அந்த 2 மலைக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை தான் கணவாயி
பஞ்சவாடி கணவாய், அங்கிருந்து தான் திருமணி முத்தாறு பிறந்து வருது. இது அந்த மலைகள்ல இருந்து வந்து தேங்கி நிக்கிற தண்ணி, மழை பெய்ய நேரம் தேங்கி நிக்கிற தண்ணி. இது சுத்தமா இருக்கு, எந்த கழிவு நீரும் கலக்காம சுத்தமா இருக்கு. அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த நதி மலையிலிருந்து எப்படி வருதுங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்தோம். இது நகரத்துக்குள்ள வந்த உடனே என்னவா மாறுதுன்றத இப்ப பார்க்க போறோம். இது சேலம் மாநகராட்சிக்கு உள்ள ஒரு 20% 25% சேலம் மாநகராட்சிக்கு உள்ள தண்ணி வந்ததும் சாக்கடை நீர் நிறைய கலந்து ஒரு ஆறு மாதிரி அதுவே உருவாக்கி வருது பாருங்க. அதாவது மலையிலேருந்து தண்ணி வரவே இல்லை, சிட்டிக்குள்ள இருக்கிற தண்ணி மட்டுமே ஒரு ஆறு மாதிரி உருவாகி வருது தண்ணி. இது ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து அயோத்திப்பட்டினம் போற வழியில இருக்கக்கூடிய மேம்பாலத்துக்கு கீழே தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில். இது அந்த காலத்துல வந்துட்டு 1972 வந்துட்டு தண்ணி எவ்வளவு நின்று இருக்கு பாருங்க. இப்போ இந்த கோயிலுக்கிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு வாய்க்கால் மாதிரி போகும். அந்த வாய்க்கால் தான் ஆறு. இதுதான் திருமணி முத்தாறு. முழுக்க முழுக்க சாக்கடையா மாதிரி ஓடிட்டு இருக்கு பாருங்க, சேலம் பழைய பேருந்து நிலையத்துக்கிட்ட. இதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா சேலம் அரசு மருத்துவமனையில இருந்து ரைட் எடுத்து நேரா போனீங்கன்னா ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துக்கிட்ட தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம சிட்டிக்குள்ள உள்ள வர 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 அதிகமான கழிவுநீர் கலந்து அந்த ஆறு அப்படி பெருசாகிக்கிட்டே போகுது பாருங்க. தண்ணீர் அதிகமாயிட்டே போகுது. எல்லாம் பேப்பரு கழிவு எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அந்த பாலத்திட்ட நிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்மெல் வரும். இந்த கழிவு நீர் வந்து கலக்குது பாருங்க ரைட் சைட்ல. இந்த கால்வாய் பக்கத்திலேயே மக்கள் வசிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது பார்த்தாவே நமக்கு புரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாக்கடையாவே மாறிடுச்சு. இந்த இடம் அந்த காலத்துல எவ்வளவு சுத்தமான தண்ணியா ஓடிட்டு இருந்திருக்கும், இப்ப எப்படி இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. இந்த ஆத்துல கழிவு நீர் மட்டும் இல்லாம குப்பைகளும் நிறைய கொட்டுறாங்க. அதே போல கோழி கழிவுகளும் கொட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குடல் மாதிரி மிதந்து இருக்கு பாருங்க, அதுதான் கோழி கழிவு. இது பூலாவரி அப்படிங்கிற இடம். சேலம் சிட்டியில இருந்து சிட்டிக்கு வெளியில தண்ணி, அதாவது அவுட்ரு. இது அவுட்ருனா சிட்டியை தாண்டி கடைசி எல்லை. எவ்வளவு பெரிய ஆறா உருவாகி அருவி மாதிரி ஊத்திட்டு இருக்கு பாருங்க. இது பக்கத்துல எப்படிதான் மக்கள் குடியிருக்கிறாங்கன்னே தெரியல. அவ்வளோ போய் வீடியோ எடுக்கும் போதே ஸ்மெல்லு தாங்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. இந்த தண்ணீர் தான் நேரா வந்துட்டு கிராமத்துக்கு போகுது. பாத்தீங்களாவே தெரியும், கருன்னு தண்ணி போகுது. தண்ணி கலரே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாக்கடையா மாதிரி நுறையா வந்துருச்சு. நிறைய கெமிக்கல் கலந்த நுறையா வந்துருச்சு. அந்த இடத்துல நிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த இடத்துல நன்னீரா ஓடிட்டு இருந்த ஆறு இப்ப எப்படி ஓடிட்டு இருக்குன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த ஆத்துக்கு பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல தண்ணி இருக்கு, ஆனா தண்ணி தெரியாத அளவுக்கு பிளாஸ்டிக்கு குப்பை கழிவெல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு இருக்கு. இந்த நதி சேலம் மாநகரத்துல இருந்து சாக்கடையா உருவாக்கி வெளியே வருது. அப்ப விவசாய நிலத்தையும் கோவில்களையும் எந்த அளவுக்கு இந்த நதி பாதிக்குது அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். இது அந்த ஆத்தோட ஒரு சின்ன வாய்க்கால்.
அந்த அந்த வாய்க்காலுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஆறும் இருக்கு. ஒரு 20 அடி 30 அடிக்கு முன்னாடி ஆறு இருக்கு. அதுக்கு பக்கத்துல வாய்க்கால் இருக்கு. அந்த வாய்க்கால் பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கு. இது பாலமட்டியில இருக்கக்கூடிய திம்மராய பெருமாள் கோவில். அந்த கோவிலுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கோவிலுக்கு நான் முன்னாடி வந்திருக்கேன். அந்த கோவில்ல வந்துட்டு அந்த தண்ணியை நம்ம வாய்க்கு குளிக்கிறோம் இல்லை யூஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப உப்பு கரிக்கும், பயன்படுத்தவே முடியாது அந்த தண்ணியை. ஆனா அந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் வேற வழி இல்லாம அந்த தண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சாக்கடை நீர் வந்துட்டு கோவிலுக்குள்ளேயும் வந்துருச்சு. அதே போல அதே பாலம்பட்டியில இருக்கக்கூடிய இன்னொரு கோவில் தான் எல்லப்பெருமாள் கோவில். அந்த எல்லப்பெருமாள் கோவில்ல இருந்து அந்த ஆத்துக்கு போற வழி அப்படின்னா இதுதான் அந்த வழி. இதுல இருந்து நேரா போனோம்னா கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த ஆத்துக்கு வந்துடலாம். இந்த வழியா வந்தோம்னா அந்த ஆத்துக்கு வந்துடலாம். இதுதான் அந்த ஆறு. அந்த காலத்துல இந்த கோவிலுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆத்துக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலுக்குள்ள போவாங்களாம். ஆனா இப்போ இந்த இடம் வந்துட்டு போய் நின்று பார்க்கறதுக்கே முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு. இது வந்துட்டு சேலம் சிட்டியெல்லாம் தாண்டி வந்து கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாஞ்சிட்டு இருக்கிற இடம் தான் இது. எவ்வளவு பெரிய ஆறா உருவாகி வருது பாருங்க. சேலத்தோட மொத்த கழிவு நீரும் இதுல தான் வருது. அந்த இடத்துல நிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. உள்ள விழுந்துருவோமா அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. எல்லாம் கெமிக்கலு, சாயப்பட்ட கழிவு, மக்கள் யூஸ் பண்ற ஹார்பிக்கு, பெனாயில், எல்லா கழிவுமே இதுல தான் வரும். இந்த தண்ணி தான் போய் காவேரியில கலக்குது. அந்த தண்ணி சுத்தம் பண்ணி தான் நாம குடிக்கிறோம். பாருங்க. எவ்வளோ நுரையா வருது பாருங்க அதுல இருந்து. இந்த தண்ணி தான் நம்ம சுத்தம் பண்ணி குடிக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிணறு தான் அது. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவில் இருக்கிற கிணறு. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி தான் மரங்களுக்கு எடுத்து பாய்ச்சுறாங்க. ஆறு மட்டும் மாசானது இல்லாம விவசாய நிலமும் சேர்ந்து மாசாகுது இதனால. அந்த ஆட்டோட பேர் என்ன? திருவண்ணி முத்தாறு. இருக்கிறது எந்த இடங்க? இப்ப நாம இருக்கிறது மல்லூர் வழி பாலத்துக்கிட்ட. மல்லூர் வழி பாலத்துக்கு இருக்கிறோம். இது சாக்கடையா போனதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சாக்கடையா போனதுனால குடி தண்ணிக்கெல்லாம் கொஞ்சம் வசதி கம்மியா இருக்குது. அப்புறம் வெள்ளாமை விளைச்சலுக்கெல்லாம் கொஞ்சம் பதமில்லாத இருக்குது. சாக்கடையா இருக்கிறதுனால தண்ணி உப்பு தண்ணியா வருதுங்களா நல்ல தண்ணியா வருதுங்களா? உப்பு தண்ணியா தான் வருது. இப்ப நீங்க சுத்தமான குடி தண்ணி வேணும்னா என்ன பண்ணிக்கிறீங்க? குடி தண்ணிக்கு பாலம் அங்க பைப்ல இருந்து கொண்டாந்தா தான். பைப்ல இருந்து ஆமா. போர் போட்டாலும் தண்ணி குடிக்க முடியாது. குடிக்க முடியாது. இதுல விவசாயம் அந்த தண்ணி வச்சு இந்த சாக்கடை தண்ணி எடுத்து விவசாயம் நடத்துறீங்களா? ஆமா, இது அதுலயே தான் நடத்துறோம். அதுலயே தான். இதனால உடல் பாதிப்பு அது மாதிரி இருக்குங்களா? அது ஏதோ சில பிரச்சனை வருது. சரிங்க. திருமணி முத்தாறுன்னு எதற்காக இந்த ஆறுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, முன்னாடி காலத்துல இந்த ஆற்றுல முத்துக்கள் கிடைச்சிருக்கு. அதே போல பல கோயில்களோட தேவைக்காக இந்த ஆற்றோட நீர் எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இது ஒரு புனித நதியா இருந்துச்சு. அதனால திரு என்ற வார்த்தையை முன்னாடி சேர்த்தி
திருமணி முத்தாறு என்று பெயர் பெற்றுள்ளது. இந்த நதி எங்க உருவாகுது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள மஞ்சவாடி கணவாய் அப்படிங்கிற பகுதியில் உருவாகி சேலம், நாமக்கல், பரமத்தி வேலூர் வழியா போய் காவேரிக்கு பக்கத்துல உள்ள நஞ்சை இடையார் அப்படிங்கிற இடத்துல காவேரி ஆற்றோட கலக்குது. இது காவேரி ஆற்றோட ஒரு கிளை நதியாகும். இது சேலம் மாவட்டத்துல தொடங்கி காவேரி ஆற்றோட கலக்கிற வரைக்கும் 120 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டது. இந்த நதி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட நிலத்தடி நீர் மட்டத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு நதியாகும். இந்த நதியை இப்ப எந்த மக்களாலும் தண்ணீர் குடிக்க பயன்படுத்த முடியாது. விவசாயத்துக்கு மட்டும்தான் இந்த சாக்கடை தண்ணியை பயன்படுத்துறாங்க. அதே போல இந்த நதி ஓடக்கூடிய பகுதியில் எல்லாத்துலேயுமே இந்த சாக்கடை தண்ணி கலந்ததுனால நிலத்தடி நீர் மட்டம் உப்பா மாறிடுச்சு. அப்படி உப்பா மாறினதுனால அந்த மக்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாம குடிநீருக்கு மேட்டூர் தண்ணியை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. அதாவது காவேரி தண்ணி தான் பயன்படுத்துறாங்க. இந்த ஆற்று தண்ணியை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அதே போல இது ஒரு தனி ஆறு கிடையாது. இதுக்கு பல கிளை நதிகளும் உண்டு. அது என்னன்னா ஏலூர் நதி, பொன்னி நதி, வரட்டாறு, தங்க நதி, கன்னிமார் ஓடை அப்படின்ற பல கிளை நதிகளை கொண்டு அதை கடைசியா அந்த திருமணி முத்தாரோட கலந்து அதுல இருந்து நேரா காவிரியில போய் கலக்குது. இது ஒரு வற்றாத ஜீவ நதியா அந்த காலத்துல ஓடிட்டு இருந்திருக்கு. இன்ன வரைக்குமே இந்த வறட்சியில கூட தண்ணீர் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. வரலாறுகளின்படி ஆற்றோட கரையில தான் மக்கள் குடியேறி இருக்கிறாங்க. அதே போலதான் சேலம் மாநகராட்சி இந்த ஆற்றோட கரையில தான் இருக்கு. சேலம் மாநகராட்சி உருவாவதற்கு முக்கிய காரணமே இந்த நதி தான். ஆனா இப்போ அந்த நதி ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேலம் மாநகராட்சியோட கழிவுநீர் கலந்து சாக்கடையா மாறிடுச்சு. இந்த நதியோட ஆன்மீக வரலாறு என்ன அப்படின்னா சேலம் நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோவில் உட்பட நிறைய கரையோர கோவில்களோட பயன்பாட்டுக்கு இந்த நதியோட நீரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சேலம் ஸ்தல புராணங்களின்படி இந்த நதியோட ஒரு துளி நீரை குடிச்சா கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் நீங்கி பரம ஞானம் உண்டாகும் அப்படின்னு இந்த நதியோட பெருமையை போற்றிருக்கிறாங்க அந்த காலத்துல. எனவே முன்னாடி ஒரு காணொலியில கிளை நதிகளை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கிளை நதிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் காவேரி. அந்த காவேரியோட கிளை நதி தான் திருமணி முத்தாறு. அந்த திருமணி முத்தாறு மாசுபட்டது போலயே நிறைய காவேரியோட கிளை நதிகள் எல்லாமே மாசுபட்டு போய் இருக்கு. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நதிகளை மீட்டெடுக்கணும். அந்த மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி அப்படின்னா கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அதிகமா நம்ம இந்த ஆற்றோட கரையோரங்கள்ல அமைக்கணும். அதை அமைச்சா மட்டும்தான் ஒவ்வொரு ஆற்றையும் நம்ம மீட்டெடுக்க முடியும். அப்படி ஒவ்வொரு நதியும் மீட்டெடுத்தா மட்டும்தான் தண்ணீர் தேவையில நம்மளே தண்ணீரை அடைய முடியும். நாம வேற எந்த மாநிலத்துக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை நமக்கு இருக்காது. எனவே போர்க்கால அடிப்படையில அரசு முன் வந்து இந்த மாதிரியான நதிகளை சரி செய்யும். அப்படி சரி செஞ்சாதான் நம்மளோட தலைமுறைகளுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாம இருக்கும். இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நன்றி.